இந்த ஸ்ட்ரைக்கிங் த பேலன்ஸ்ல இப்போ ரியாலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. டூ மச் ஆஃப் டெக்னாலஜி, டூ மச் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் கண்டென்ட். அப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து அவர்களுடைய நேரத்தை வேறு திருடி எடுக்க எக்கச்சக்கமான சூழல்கள் இருக்குல்ல. இதுக்கு நடுவில் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அல்லது அவங்க நேரத்தை எப்படி களவாடலாம் நீங்க சொல்லுங்க, எந்த வழியில்? இப்போ நேரத்தை களவாடுதல் அப்படிங்கிறதுனா தெரிந்தோ தெரியாமல ஏதோ ஒரு வகையில எனக்காக நான் வைத்திருக்கும் நேரத்தை யாரும் எடுத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா அதுதான் வணிகமாகவே இல்லை. அதை நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? குழந்தைகிட்ட கேட்டீங்களா? அது கேட்கல. அதுதான். அது ஓரளவுக்கு மேலே 3 வயசுக்கு மேலே ஒரு குழந்தை வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ண போகிறாங்கிறது முதல்ல தெரியறது குழந்தைக்கு தான் தெரியும், பெற்றோர்களுக்கு கூட தெரியாது. அதுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அது பேந்த முழிக்கும். தெரிந்த உண்மையை மறைத்து கொண்டு இல்லை இதுதான் சிஸ்டம்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது குழந்தைக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரிஞ்சது? இதுக்கு தெரியுதுன்னு அழ ஆரம்பிக்கும். இருப்பீங்கள்ல, போயிட மாட்டீங்களேன்னு கேட்கும். ஒரு நாளைக்கு கேட்டிருக்காங்க. ஓ, உனக்கு எப்படி தெரியும்? அப்போ இன்னும் நிறைய கேட்டிருக்கணும். உனக்கு என்ன பண்ணணும், என்ன வாங்கணும்னு கேட்க தவறிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணும். எங்கள் அப்பா கேட்டார், என்ன சரி படிக்க மாட்டேங்கிற, என்ன வாங்கணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணிக்க, அப்புறம் படிப்பு வேணாங்கிறது அப்புறம் முடிவு பண்ணலாம். ஆனால் இவ்வளோ கீனா ஒரு குழந்தையிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க. ஏன்னா நான் அப்சர்வ் பண்ணல, என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பசங்க.